நாடாளுமன்ற தேர்தல் தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுக இந்திய கம்யூனிஸ்ட் சார்பாக நாளை பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. இதேபோல் திமுக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இன்று பேச்சுவார்த்தை நடத்தியது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ரமேஷ். வணக்கம் ரமேஷ். ஏற்கனவே இந்திய கம்யூனிஸ்ட் சார்பாக முதற்கட்ட பேச்சுவார்த்தை நிறைவடைந்தது. நாளைக்கு இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளது. இதில் தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்படுமா? மேலும் இன்று நடைபெற்ற இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பேச்சுவார்த்தையில் என்னென்ன விஷயங்கள் பேசப்பட்டது? கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம். நாடாளுமன்ற தேர்தலுக்கான தொகுதி பங்கீடு தொடர்பாக கம்யூனிஸ்ட் கட்சிகளுடன் இன்றும் நாளையும் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையை திமுக நடத்த இருக்கிறது. இன்று மாலை 5:30 மணி அளவில் திமுக மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இடையே தொகுதி பங்கீடு தொடர்பான இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற இருக்கிறது. நாளைய தினம் காலை 10 மணி அளவில் இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் திமுக இடையே தொகுதி பங்கீடு தொடர்பான இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை என்பது நடைபெற இருக்கிறது. இதுல முதலாவது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எடுத்துக்கொண்டால், ஏற்கனவே கடந்த 3ஆம் தேதி திமுக மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இடையே ஒரு முதற்கட்ட பேச்சுவார்த்தை என்பது அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றிருந்தது. அந்த முதற்கட்ட பேச்சுவார்த்தையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தரப்பில் 3 மக்களவை தொகுதி அல்லது 2 மக்களவை மற்றும் ஒரு மாநிலங்களவை தொகுதி திமுகவிடம் கேட்டதாக தெரிகிறது. இந்த சூழல்ல இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை நாளை நடைபெற இருக்கிறது. அந்த இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையில் திமுக கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்பது நாளை தெரிய வரும் என்றும், திமுக மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இடையே தொகுதி பங்கீடு தொடர்பான ஒப்பந்தம் நாளை கையெழுத்தாகலாம் என்றும் தகவல் வெளியாகிறது. குறிப்பாக திமுக கூட்டணியில இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாகை, திருப்பூர் என 2 தொகுதிகளில் போட்டியிட்டு இருந்தது. வரக்கூடிய தேர்தலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒரு மக்களவை ஒரு மாநிலங்களவை தொகுதி திமுக ஒதுக்குமா அல்லது 2 மக்களவை தொகுதியை திமுக ஒதுக்குமா என்ற கேள்வி எழுந்திருக்கக்கூடிய சூழல்ல நாளை திமுக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இடையேயான ஒப்பந்தம் கையெழுத்தாகும் போது அதற்கான முழு விவரம் தெரிய வரும். இரண்டாவது, இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இடையே தொகுதி பங்கீடு தொடர்பான இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை இன்று மாலை 5:30 மணிக்கு அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற இருக்கிறது. திமுக பேச்சுவார்த்தை குழுவுடன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பேச்சுவார்த்தை குழு சந்திக்க இருக்கிறது. இதுல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் 2019 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் கோவை, மதுரை என 2 தொகுதியில் போட்டியிட்டு இருந்தது. வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில 3 மக்களவை தொகுதி வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. ஆனா திமுக தரப்புல ஏற்கனவே ஒதுக்கப்பட்டது போன்று 2 மக்களவை தொகுதியை ஒதுக்குவதற்கு முன்னுறுவதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த சூழல்ல இன்று மாலை நடைபெறக்கூடிய இந்த இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையின் போது திமுக மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இடையே தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தாகலாம் என்றும் சொல்லப்படுகிறது. இவ்வாறாக திமுக கூட்டணி கட்சிகளோடு பேச்சுவார்த்தையை முடித்து ஒப்பந்தத்தை கையெழுத்து செய்வதற்கான பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.